தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் தயாரிப்பாளர்களின் கையில் வர வேண்டும் என இயக்குனர் பாரதி ராஜா வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்க பொறுப்புகளில் இருந்து நடிகர் விஷால் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. திரைப்பட தயாரிப்பாளர்களில் ஒரு பிரிவினர் சென்னையில் ஆலோசனை நடத்தினர். அதில் இயக்குனர் பாரதி ராஜா, ராதா ரவி, டி ராஜேந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாரதி ராஜா, தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயரை தமிழ் திரைப்பட வர்த்தக சபை, தமிழ் திரைப்பட நடிகர் சங்கம் என மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். மற்றவங்ககிட்ட பிச்சை எடுக்கிறது அதை மாற்றணும்னா ஒரே வழிதான், தமிழக அரசுக்கு இதை எடுத்து கொண்டு போவோம், பிரச்சனைகளை சொல்லுவோம், அதுக்கான வாய்ப்பு கேட்டிருக்கோம். அது முடியாதில்லை, முடியும், முடிப்போம். எல்லா அமைப்புகளையும் தமிழை உட்காருவான். பெரிய திரைப்படங்கள் 200க்கும் அதிகமான திரையரங்குகளில் மட்டுமே ரிலீஸ் ஆகும் என கூறிவிட்டு தன்னுடைய திரைப்படத்தை மட்டும் 300க்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியிட விஷால் ஏன் அனுமதி அளித்தார் என நடிகர் ராதா ரவி கேள்வி எழுப்பினார். நிறைய குளறுபடிகள் இருக்குது. அவரை ஆட்டி படைக்க ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறார், தயாரிப்பாளர் சங்க தலைவரையே ஆட்டி படைக்க ஒரு தயாரிப்பாளர் இருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாகவும் டி ராஜேந்தர் குற்றஞ்சாட்டினார். கண்டுபிடிக்க துப்பறிவாளன் படம் எடுத்தா நீ பெரிய துப்பறிவாளனா? கண்டுபிடிச்சியா? யார் அந்த தமிழ் ராக்கேஷ்? கண்டுபிடிப்பண்ணிய மார்த்தட்னிய. பின்னர் பேசிய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, தமிழ் ராக்கஸுடன் விஷால் ஒப்பந்தம் செய்துவிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை அவர் இதுவரை மறுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகத்தில் தமிழர்கள் வர வேண்டும் என்பதே தங்களின் நோக்கம் என தயாரிப்பாளர் ராஜன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.